திருநெல்வேலி தசனமாற நாடார் சங்கத்தை முதலில் தொடங்கியவர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய தந்தை சிவந்தி ஆதித்தனார் அவர்கள்தான் முதலாக தசனமாற நாடார் சங்கத்தை கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த சங்கத்தினுடைய முதல் தலைவராக கல்யாண சுந்தரம் நாடார் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்களும் அந்த சங்கத்தில் இணைந்து செயலாற்றி இருக்கிறார்கள். 1923 தொடங்கப்பட்ட இந்த சங்கம் 1943 ஆண்டில்தான் முறையாக அரசு அனுமதியோடு அரசாங்கத்தில் பதிவு பெறுகிறது. இன்றைக்கு சங்கத்தினுடைய நிறுவன தினமாக நாம் என்றைக்கு அரசு பதிவேட்டில் பதிவு செய்தோமோ அந்த தினத்தை தான் இன்றைக்கு நிறுவன தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். 1943 முன்பு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சங்கமானது கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு தொடங்கி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சங்கம் வளர்ந்து 1943 ஆண்டில் 49 பேட்டைகளை உருவாக்கி இருக்கிறது. எதற்காக இந்த பேட்டைகளை உருவாக்கினார்கள் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால், ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வியாபாரிகள் தலைச்சுமையாகவும் பொதி மாடுகளின் மூலமாகவும் வியாபாரம் செய்ய ஊர் ஊராக சென்றிருக்கிறார்கள். போக்குவரத்து பஸ் வசதி எதுவுமே இல்லாத ஒரு காலம். இங்கிருந்து வியாபாரத்துக்கு போனாங்கன்னா ஒரு ஊர்ல தங்கி இல்ல இன்னொரு ஊர்ல தங்கி 2 நாள் 3 நாட்கள் தங்கி இருந்து கூட நம்முடைய முன்னோர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அப்படி வியாபாரம் செய்கிறவர்கள் தங்குவதற்கும் தன்னுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் தாம் கொண்டு செல்கின்ற அந்த பொதி மாடுகளை கட்டி ஓய்வெடுப்பதற்கும் நமக்கென்று ஒரு இடம் தேவை என்பதற்காக அன்றைக்கு இருந்த நம்முடைய சமுதாய முன்னோர்கள் ராஜா பலவேசமுத்து நாடார் போன்றவர்கள் அன்றைக்கு சிந்தித்து பல்வேறு இடங்களில் நம்மெல்லாம் எங்கெங்கெல்லாம் சென்று முக்கியமாக வியாபாரம் செய்கிறோம், எந்த பகுதிகளில் பேட்டைகளை உருவாக்கி அங்கு இடம் வாங்கினால் நம்முடைய வியாபாரிகளுக்கு அது பயன்பெறும் என்று சொல்லி கோவில்பட்டி, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் இது போன்ற 49 பேட்டைகளை 1943 ஆண்டிலேயே உருவாக்கிய பெருமை இந்த தசனமாற நாடார் சங்கத்துக்கு உண்டு. அதற்காக உழைத்த ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்களுக்கும் உண்டு. அதன் பின்பு 1943 ஆண்டில் முறையாக பதிவு செய்த பிறகு 1944 ஆண்டில் 34 சாதா உறுப்பினர்களையும் 17 வியாபார அங்கத்தினர்களையும் கொண்டு ஒரு நிர்வாக சபையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிர்வாக சபையானது ஒன்று கூடி ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்களை தேர்ந்தெடுத்த பிறகு ஐயா அவர்கள் இதனுடைய தலைமை சங்கத்தை எல்லோரும் வருகின்ற ஒரு பொது இடத்தில் நாம் வைத்தால் இன்னும் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்காங்க. இப்போ நம்ம தென்பகுதி, அதாவது கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் பகுதியிலிருந்து வியாபாரம் செய்கிறவர்கள், இந்த பக்கம் தென்காசி திருநெல்வேலி பகுதியில் வியாபாரம் செய்கிறவர்கள், வடக்கு கோவில்பட்டி இந்த பகுதியில் வியாபாரம் செய்கிறவர்கள், கிழக்கு தூத்துக்குடியிலிருந்து வருகின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு சென்ட்ரல் பிளேஸை உருவாக்கணும். அப்ப அந்த இடத்தில் நாம் தங்குவதற்கு வருகின்றவர்களுக்கு அவங்களுக்கு வருவதற்கு வசதிகள் இருக்கணும், தங்குவதற்கு வசதி இருக்கணும், குளிக்கிறதுக்கு வசதி இருக்கணும். இப்படி எல்லா வசதிகளையும் உள்ள ஒரு இடத்தை நாம் வாங்கினாதான் நம்முடைய வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி திருநெல்வேலியில் இப்போது இருக்கின்ற தசனமாற நாடார் சங்கத்தை இடத்தில் ஒரு காலத்தில் பிள்ளைமார்கள் தான் அங்க நிறைய குடியிருந்திருக்காங்க. அது இப்ப நம்ம தசனமாற நாடார் சங்கம் வாங்கியிருக்க கட்டிடம் ஒரு பிள்ளைமாருடைய வீடு தான். முற்காலத்தில் அந்த பகுதி ஃபுல்லாவே பிள்ளைமாருடைய பிள்ளைமாருடைய கையில தான் அவங்க இருந்திருக்கு. அப்ப ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இங்க இருந்து வருகிறவர்களுக்கு ட்ரெயின் வசதி இருக்கு, பஸ் வசதி இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆத்துல குளிக்கிறதுக்கு வசதி இருக்கு. அப்ப எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடம் இந்த ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்தை வாங்கி நம்முடைய மக்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்கணும்னா நம்முடைய வியாபாரிகள் இங்க தங்குவதற்கு ஓய்வெடுப்பது எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு இடம் பார்த்திருக்காங்க. அந்த இடத்தில்
பல பேர் இடம் கொடுப்பதுக்கு இருந்தால் கூட நாடார்னு சொன்னதுனால அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இடம் கொடுக்க மறுத்து இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதி முழுவதும் பிள்ளைமார்களுடைய கையில தான் இருந்திருக்கு. இப்ப ராஜா பலவேசமுத்து நாடார் வந்து கேட்காங்க, எதுக்காக நீங்க எங்களுக்கு இடம் தர மாட்டேங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பகுதியில் நாங்க நாடார்களுக்கு எல்லாம் இடம் கொடுப்பதில்லை, இது பிள்ளைமார்கள் இருக்க இடம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு விரிவான ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணிருந்தாங்கன்னா புறக்கணிக்கிறார்கள். இப்ப ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்கள் சொல்றாங்க, எப்படியாவது நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கிடணும் அப்படின்னு மிகப்பெரிய முயற்சி எடுக்காங்க. இன்றைய காலகட்டமாக இருந்தால் நாமெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இடம்லாம் இன்னொரு இடம் அப்படின்னு தான் போயிருப்போம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அதை செய்யவில்லை. நாம் எங்கு புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்துல நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் இருக்கும்போது ஒரு இடத்தை வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு குணத்தோடு ஒரு வெறியோடு ஐயா அவர்கள் அந்த ஊர்ல அந்த பகுதியில இருந்த ஒரு பிள்ளைமாரை கையில் எடுத்து ஒரு வீட்டை அவங்க பேருக்கு வாங்கி அந்த பிள்ளைமார் பேருக்கு பத்திரம் பிடிச்சு அந்த பிள்ளைமார்ட்ட இருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு அந்த இடத்தை பத்திரம் பிடிச்சு கட்டிய இடம் தான் இன்றைக்கு திருநெல்வேலியில தட்சிணமார் நாடார் சங்கத்தினுடைய தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ராஜா பலவேசமுத்து நாடார் அவர்கள் இது மட்டும் இல்ல, எத்தனையோ சாதனைகளை இந்த எதிர்கால சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து ஒரு சேவையாக அதை செய்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்த வீடியோல அவர்களை பற்றி இன்னும் நான் சொல்றேன். ராஜா பலவேசமுத்து நாடார் போன்றவர்கள் இன்றைக்கு எல்லா சங்கத்திலேயும் இன்றைக்கு உருவாக வேண்டும். வரும் தலைமுறைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கின்றீர்களோ அதுதான் வருகின்ற தலைமுறை தன்னுடைய வாழ்நாளுக்கு பயனுள்ளதாக எடுத்துக்கொள்ளும். அதனால வருகின்ற தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ராஜா பலவேசமுத்து நாடார் போல இன்னைக்கு சங்கங்களில் இருக்கின்ற தலைவர்கள் அவரை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் சங்கங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.